கீழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எங்களுடைய HMBC திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தர் தாம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காலை ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் நடத்தி தரும்படிக்காக நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உமது பிள்ளைகளாக எங்களை ஒருமித்து சேர்த்து உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் எனக்கு நீ கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காலை ஆராதனையை நீ பொறுப்பேற்று நடத்துவீராக. தொடக்கம் முதல் முடிகிற வரைக்கும் ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. பாடுகிற ஒவ்வொரு பாடல்களிலும் ஒரு நாமும் மகிமைப்படுவதாக. நாங்கள் பாடும்போதே ஆவியானவர் இறங்கி பலமாய் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான உகந்த ஆராதனையாக இந்த ஆராதனையை மாற்றி கொடுப்பீராக. தேவ செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதகரை மறைத்துக் கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரோடும் நீ பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்தாவினர் இடைகட்டி நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது நாம் ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பாடல் எல்லோருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பாடல். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை, துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கோட்டை எழுபது எழுபது இயேசுவின் படை, சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். Karte tanrı var.
கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சாத்தானை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் ஏராளமான போர் ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு என்கிற நாமம் பெரிய ஒரு போர் ஆயுதம். இயேசுவின் ரத்தம் ஒரு பெரிய ஒரு போர் ஆயுதம். துதி ஒரு பெரிய ஒரு போர் ஆயுதம். ஜெபம் ஒரு பெரிய ஒரு போர் ஆயுதம். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பெரிய போர் ஆயுதம். விசுவாச அறிக்கை ஒரு பெரிய போர் ஆயுதம். இதெல்லாம் சாத்தானை நிர்மூலமாக்குவதற்கு, அவருடைய கோட்டைகளை தகர்ப்பதற்கு, அவருடைய தடைகளை உடைப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற போர் ஆயுதங்கள். துதி என்கிறதான அந்த போர் ஆயுதத்தை நாம் எடுத்து நாம் பாடி தேவனை துதிக்கும் பொழுதே எல்லா தடைகளும் நொறுங்கி விழும். அன்றைக்கு அந்த எரிகோ கோட்டையை வீழ்த்துவதற்கு, தகர்ப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆயுதம் அந்த ஒரு துதி. அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அவர்கள் இந்த சுவரை சுற்றி ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றி வர வேண்டும். 7வது நாள் 7 முறை சுற்ற வேண்டும். கடைசி முறை சுற்றும் போது ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்போது அலங்கம் இடிந்து விழுந்தது. தடையை தாண்டி கானானின் நாசத்துக்கு போனார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவதான எல்லா தடைகளும் தகர்ப்பதற்கு தேவன் நம்முடைய வாயில துதி என்கிற போராயுதத்தை வைத்திருக்கிறார். அந்த போராயுதத்தை எடுத்து பயன்படுத்தும் போது பெரிய ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக இருந்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். அந்த வாக்குத்தத்தை அப்படியே யோசுவாவுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். நமக்கும் தேவன் நிறைவேற்றுவார். இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வருகை சம்பந்தப்பட்டதான ஒரு பாடல் பாடுவது. இந்த முறை 2வது பாடலாக அந்த வருகை சம்பந்தப்பட்டதான பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஜீவன் உள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நீ நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே
ஜீவன் பெற என்னை நடத்தும் தேவனே, நீ பெரியவர், நீ பரிசுத்த நல்லவர் வல்லவர் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இந்த பாடல் நான் பாடுறேன். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணி ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும்.
தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் அவர் தேவனாயிருக்கிறார். ஒரு புறஜாதி ராஜா தரிய ராஜா சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே தானியனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ஒரு புறஜாதி அறிந்து கொண்டான், தானியல் வணங்குகிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி. இன்னைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். செத்த தெய்வத்தை நாம் வணங்கவில்லை. நம்முடைய ஜபத்துக்கு பதில் தராத திராணி இல்லாத தெய்வத்தை நாம் வணங்கவில்லை. நம் சத்தத்தை கேட்டு நமக்கு மருவத்தில் கொடுக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை மிக மிக சமீபம். ஏன் அவருடைய வருகை தாமதமாகிறது? பேதுரு சொல்கிறார், அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வருகை குறித்து தாமதமாகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் அவருடைய வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அவர் வரப்போகிறார். அதற்குள்ளாக எல்லோரும் ரட்சிப்படைய வேண்டுமே என்கிறதான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தேவனுக்கு. சபையாரும் அதற்காக தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகைக்கு நாமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு ஆராதனை பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், பெர்க்மன் ஐயா பாடல், உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழும் ஐயா என்று சொல்லி இந்த வேளையில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டபடி தேவனுக்கு ஒரு மகிமையான பிரியமான ஒரு ஆராதனை நாம் செய்ய போகிறோம். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். சுகந்த வாசனையா நோகந்து மகிமையா முற்றிலும் எரித்து விடும் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா முகந்து மகிழ்மையா மாண்டு மடியட்டுமே
சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும் சேர்ந்து சொல்லுவோம் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுப்பேனையா சுகந்த வாசனையா முகந்து மகிழ்மையா உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுப்பேனையா சுகந்த வாசனையா முகந்து மகிழ்மையா கர்த்தர் நம்முடைய துதியின் பலியின் வாசனையை அவர் முகழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அன்னைக்கு ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவா சுத்தமான மிருகங்களையும் பட்சிகளையும் பலி செலுத்தினார். கர்த்தர் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணினார். வானத்திலே ஒரு வானிலை வைத்து இனிமேல் இந்த பூமியை ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன் என்பதற்கு அடையாளமாக வானவில்லை கர்த்தர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார். இன்றைக்கும் நாம் தேவனை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது தேவனுடைய உள்ளம் மகிழ்கிறது. அவர் உடன்படிக்கை தேவன். அந்த துதியின் பலியை, அந்த ஆராதனையின் வாசனையை அவர் முகர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ரோமர் 12:1 அப்படி சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிரேட்சிதமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஒரு ஆராதனை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் திறந்து தேவனை தரிசிக்க வேண்டும். நம்முடைய காதுகள் திறந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இந்த பாடல் மூலமாக தேவநாம மகிமைப்பட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராகிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து பரிசுத்த அவன் பொறுப்பேற்று நடத்துவாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த பரிசுத்த காலை ஆராதனையில இம்மட்டுமாய் தேவனை ஆராதித்தீர்கள். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இன்று நாம் தியானிக்கும் வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 7 வசனம். வெளிப்படுத்தல் 21:7 வசனம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்களை நேசித்துமாய் நடத்தும் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தவினாலின் கால வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவட்டுமாய் ஆராதிக்க தந்த இந்த தயவுள்ள கிருபைகளுக்கான ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய வார்த்தையினால் போஷித்து ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்துவீராக. துவக்கம் முதல் இறுதி மட்டுமாய் உம்முடைய மகிமை பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இரத்த கொட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில்
கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலவேளையிலே ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்ற தலைப்பில் நாம் தேவ செய்தியை தியானிக்க இருக்கிறோம். திரும்ப சொல்கிறேன், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அநேக ஏதேன் தோட்டத்து சத்தியங்களை அறியலாம். இன்றைக்கு கூட வேதத்தில் ஏதேன் தோட்டத்தை குறித்து அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவைகளில் ஒரு சிலவற்றை நாம் இந்த காலவேளையில தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு முதலாவதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13 நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்கள், 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, எந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாக்கியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், எசேக்கியேல் 28:13 முதல் ஏதேன் தோட்டம் லூசிபர் வாழ்ந்த ஏதேன் தோட்டமாக இருக்கிறது. இரண்டாவதாக நீங்க பார்த்தீங்க என்றால், இந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆதியாகமம் 2:8 படி ஆதாம் ஏவாள் வாசம் செய்த ஏதேன் தோட்டமாகும். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு போலியான ஏதேன் தோட்டம் என்று சொல்லலாம். இதனை குறித்து ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10-11 பார்த்தீர்கள் என்றால், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10-11. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு போலியான ஏதேன் தோட்டம் என்று சொல்லலாம். லோத்தும் அவன் மனைவி பிள்ளைகள் வாசம் செய்த தோட்டமாகும், இடமாகும். நான்காவதாக நீங்கள் வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால், யோபேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1-3 இந்த 2 வசனங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யோபேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதலாவது வாசிக்கிறேன். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வத்தில் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அவைகளுக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்பாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னதாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை.
தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனத்தின்படி இது எதை குறிக்கிறது என்றால், சபையாகிய ஏதேனில் அபிஷேகம் பெற்றவர்கள் வாசம் பண்ணுகிறதை குறிக்கிறது. ஐந்தாவதாக நீங்கள் வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஐந்தாவதாக ஏசாயா 51:3 இது 1000 வருட ஏதேனில் அதாவது 1000 வருட காலத்திலே இந்த ஏதேன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது முதலாம் உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுந்தவர்கள் வாசம் செய்கிற இடமாகும். 1000 வருட அரசாட்சியிலே, அதாவது அந்த இடம் ஏதேன் என்று அழைக்கப்படுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுந்தவர்கள் இதிலே வாசம் செய்வார்கள் என்று இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இங்கே திட்ட தெளிவாக பார்க்கிறோம். 1ஆம் வசனம், பின்பு நான் புதிய பூமியையும் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வெளிப்படுத்தல் 21:7 ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அருமையான தேவ ஜனமே, புதிய பூமியாகிய கடைசி ஏதேனில் ஜெயம் பெற்றவர்கள் வாசம் பண்ணுவார்கள். இந்த வேத பகுதிகள் எல்லாம் சற்று நீங்கள் தியானித்து பாருங்கள். கடைசியாக நித்திய ஏதேன் தோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது புதிய பூமி தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 21:1 நாம் பார்த்தோம், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பார்க்கிற இந்த புதிய பூமி தான் நித்திய ஏதேன் தோட்டமாக அழைக்கப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஜனமே, இந்த புதிய பூமியாகிய ஏதேனில் நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது பார்த்தீர்கள் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், புதிய பூமியே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கர்த்தர் தாமே புதிய பூமியில் வாசம் செய்யும் தேவ பிள்ளைகளின் கண்ணீரை துடைப்பார் என்று நாம் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அதே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், புதிய பூமியில் வாசம் பண்ணும் தேவ ஜனங்களுக்கு இனி மரணம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் வெளிப்படுத்தல் 21:4 நீங்க பார்த்தீர்கள் என்றால், புதிய பூமியில் வாசம் பண்ணும் தேவ ஜனங்களுக்கு துக்கம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், புதிய பூமியில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு வேதனை இல்லை, அங்கே அலறல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இன்னும் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், புதிய பூமியில் வாசம் பண்ண போகிறவர்களுக்கு
அதாவது வாசம் பண்ணும் தேவ ஜனங்களுக்கு எல்லாமே புதிதாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகலமும் புதிதாக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 6 வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், புதிய பூமியில் ஜீவ தண்ணீர் ஊற்றினால் ஜனங்கள் அதனை பானம் பண்ணுவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 3 வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், புதிய பூமியில் ஒரு சாபமும் இராது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, புதிய பூமியாகிய நித்திய யுகத்தில நாம் நித்திய காலமாய் வாழப்போகிறோம். இந்த புதிய பூமியாகிய ஏதேனில் இதுவரை நாம் தியானித்தோம். 8 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். அருமையான தேவ ஜனமே, இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதாவது நித்திய யுகமாகிய ஏதேனில் இந்த தோட்டத்தில் யார் பிரவேசிக்க கூடும்? இந்த புதிய பூமியில் யார் பிரவேசிக்க கூடும், யார் பிரவேசிக்க முடியாது என்று நாம் ஜெயம் கொள்கிறவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். இதில் பிரவேசிக்க முடியாதபடி யார் அதில் பிரவேசிக்க முடியாது என்று நாம் பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:8 பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம் 8 விதமான பாவங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8 விதமான பாவங்களை செய்கிறவர்கள் இந்த புதிய பூமியாகிய ஏதேனில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே தான் அருமையான தேவ ஜனமே, வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்படியாக காணப்படுகிறது. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த புதிய பூமியில் புதிய எருசலேம் வந்து இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய எருசலேமே மணவாட்டியாகும். அல்லேலூயா. அப்படி என்றால் புதிய பூமியிலே யார் ஆளுகை செய்ய போகிறார் என்றால் மணவாட்டி. இங்கே இந்த புதிய எருசலேம் மணவாட்டியை குறிக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த புதிய பூமியில் நாம் யார் பிரவேசிப்பார்கள்? ஜெயம் கொள்கிறவர்கள் பிரவேசிப்பார்கள். இந்த 8 விதமான பாவங்களை செய்கிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்திய காலமாய் இப்பொழுது நாம் ஒரு பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல அருமையான தேவ ஜனமே, நித்திய காலமாய் நாம் வாழப் போகிற புதிய பூமி ஒன்று உண்டு. ஆகவே அந்த புதிய பூமியிலே ஜெயம் கொள்கிறவர்கள் மாத்திரமே அதில் சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலவேளையிலே கூட இந்த 8 விதமான பாவங்கள் ஒருவேளை நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அதனை அறிந்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விலகி ஆண்டவருடைய வருகைக்காக அந்த புதிய பூமியில் பிரவேசிக்க நம்மை நாமே ஆயத்தமாக்கிக் கொள்வோம். மீண்டும் சொல்கிறேன், பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இதில் பிரவேசிப்பதில்லை என்று திட்ட தெளிவாக நாம் பார்க்கிறோம். இந்த காலங்களிலே கூட ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெயம் கொள்கிறவனாக இருக்கிறோமா? இப்பொழுது சொல்லப்பட்ட 8 விதமான பாவங்களை நாம் விட்டு விலகி 8 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற அந்த புதிய பூமியில நாம் அந்த சுதந்தரிப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே ஏதேனை குறித்த சத்தியங்கள் அநேகம் உண்டு. ஆகவே ஏதேன் தோட்டம், புதிய பூமி ஆகிய ஏதேன் தோட்டம் தான் நித்திய யுகம்.
நித்திய காலமாய் நாம் இருக்க போகிற ஸ்தலம். அங்கே தான் நாம் புதிய எருசலேமாக மணவாட்டியாக நாம் அங்கே சுதந்திரிக்க போகிறோம். அங்கே நாம் ஆளுகை செய்ய போகிறோம். ஆகவே இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? இந்த புதிய பூமி நாம் சுதந்திரிக்க வேண்டும். இந்த புதிய பூமியை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் சொல்லப்பட்ட 8 விதமான பாவங்களை நாம் விட்டு விலகி 8 விதமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். எஸ், இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த நித்திய யுகமாகிய இந்த நித்திய புதிய பூமியில நாம் நித்திய காலமாய் வாழப்போகிறதுனால நாம் கர்த்தருடைய வருகைக்கு சமீபமாய் இந்த நாட்களில ஆயத்தமாய் இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய பூமியில தான் இந்த புதிய எருசலேம் வந்து மணவாட்டியாய் உள்ளே பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ ஆயத்தமாயிரு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. இதுவே தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகள் கொடுத்ததான வாக்குத்தத்த செய்தி. பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? அநேகரை ரட்சிக்கப்பட உன்னால் முயன்ற உதவிகளை நீ செய்து இந்த நாட்களில் ஆத்துமாலயம் செய்கிறாயா? நிச்சயமாக இப்படிப்பட்டவர்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ மகிமையின் பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த சத்தியத்தை தியானித்து பாருங்கள். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி முடிப்போமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பரம எருசலேமே பரலோகம் விட்டிருந்ததே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக சொல்லித்திருதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோடி தன் குஞ்சுகளை ஏகனைக்கும் ஏகத்தின் குரலேகே, கால்பறவை துதித்திடும் பாசம் கண்டே, தாவரமாய் இரவினில் கஞ்சமனே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிருந்ததே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஒளித்திருதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமணி, தேவன் நிழலடி சீரம் குலைத்தே, நீதிமன்ற ஆவியில் மருந்தே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே பரலோகம் விட்டிருந்ததே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திருதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கண்ணீராவும் கனிவோடு துடைத்திடுவான், என்னவனின் ஏகங்கள் தீர்த்திடுவான். மரணமில்லை
சோகமில்லை. தலைநகரம் எருசலேமே, தலைநகரம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குவே. அலங்கார மன்னமாக்கினார், அழகாக துளித்திடுவே. ஆமென் அல்லேலூயா. இன்னொரு செய்து பாருங்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. இன்னும் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எல்லோரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளை கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சொந்தரிப்பான் என்ற சத்தியத்தின்படி இந்த நாளிலே கூட ஆம்பரஜா நித்திய யுகமாகிய அந்த புதிய பூமியில நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதான சத்தியங்களை எங்களோடு கூட நீ பேசினீரப்பா. இந்த புதிய பூமியில ஆம்பராஜா புதிய எருசலேமாக நாங்கள் அதில் பிரவேசிக்க போகிறோம் என்ற மகிமையான சத்தியத்தை இன்றைக்கு நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளிலே கூட உங்களுடைய வருகை சமீபமா இருக்கிற இந்த நாட்களில அப்பா நாங்கள் ஆயத்தமாக எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாட்களில் அந்த புதிய பூமியில் இருக்கிறதான 8 விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா இந்த கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் யார் அதில் பிரவேசிக்க முடியாது என்று 8 விதமான பாவங்களை செய்கிறவர்கள் அதில் பிரவேசிக்க முடியாது என்று நீங்கள் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்காக கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க திருச்சபை நேச கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வரப்போகிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் திருச்சபையார நாங்கள் ஆயத்தமாக்கத்தக்கதாக இந்த புதிய பூமியில நித்திய ஏதேனாக இந்த புதிய பூமியில நாங்கள் அப்பா நாங்கள் வாசிக்கத்தக்கதாக நீ கிருபை தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிமையின் சத்தியத்தின் மூலமாய் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து மகிமையின் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இந்த கால வேளையில யார் யார் என்னென்ன தேவைகளோடு கூட சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பா. ஒரு குறையாதபடி கட்டத்தாமே எல்லாவற்றையும் நீர் நடத்தி தருவீராக. இது மட்டுமா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆம்ராஜா இந்த மாதம் முழுவதுமாக எல்லா ஞாயிறு ஆராதனைகளையும் நடத்த நீர் கிருபை கொடுத்து இந்த காணொலியின் மூலமாக நடத்த நீர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. தொடர்ந்து மகிமையின் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். அவருடைய வீடுகளின் தண்ணீரையும் அப்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். தேவ சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிலை பெற்று இருப்பதாக ஆசீர்வதியும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். வரப்போகிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளில இந்த நித்திய யுகமாகிய இந்த புதிய பூமியில அந்த புதிய பூமியாகிய ஏதேனில நீங்களும் நானும் வசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து நித்திய காலமாய் வாழப் போகிறோம். ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன்.
நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.